கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ட்ரானி ஆக்டிங்கில் ஆக்டர் டான்ஸ் கொரியோகிராஃபரான சதீஷ் கிருஷ்ணன் டெபியூட் டைரக்டர் அண்ட் ரைட்டிங்கில் உருவான கிஸ் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours தான். ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, கவின் ஒரு மொரட்டு சிங்கிளாக லவ்வை வெறுத்து லவ்வர்ஸை பார்த்தாவே கடுப்பாகி ஒரு மாதிரி ரகட் கையாக சுற்றிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறவர்கிட்ட எதிர்த்து ஒரு நாள் பிரீத்தி அஸ்ட்ரானி கையிலேருந்து ஒரு அமானுஷ்ய பழங்காலத்து புக் ஒன்று கவின் கையில் கிடைக்குது. இந்த புக்னால அவருக்கு ஒரு சூப்பர் பவரும் கிடைக்குது. அது என்னன்னா, எந்த கப்பல் கிஸ் பண்ணுறதை பார்த்தாலும் அவங்களோட ஃப்யூச்சர் பிரேக்கப் பண்ணுறதோ வீட்டை விட்டு ஓடி போகிறதோ ஒரு விஷனாக இவருக்கு ஓடும். இந்த விஷனால் டிஸ்டர்ப் ஆகிற கவின் இந்த பவர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மேஜிக் புக் தங்கிட்ட கொடுத்த பிரீத்தி டான்ஸ் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த பவர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, பவர்ஸை வச்சு இன்னும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் தாங்க இந்த கிஸ். கொரியோகிராஃபர் சதீஷ் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ட்ராமாவை தான் கொடுத்துருக்காரு. ஹியூமர்ஸ் நிறைய இடங்களில் ஒர்க் ஆயிருக்கு. பர்டிகுலராக ஹியூமர்ஸ்க்காகவே சீக்வன்ஸ் நிறைய இடங்களில் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கப்பல் ஃபியூச்சர் கவின் விஷனுக்கு தெரியறது, லவ் ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணிக்க போகிற பையன், விடிவி கணேஷோட காமெடின்னு நிறைய இடங்கள் கைத்தட்டி சிரிக்க வச்சது. ஹியூமரை நம்பி மட்டுமே இவங்க கதை எழுதுனது தாங்க இங்கே பிரச்சனையே. ஒரு லைட் ஹார்ட்டட் ட்ராமாவா அப்படியே கொண்டு போயிடலாம்னு இவங்க எமோஷன்ஸில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. எமோஷன்ஸ் இல்லாதனால இங்கே கதையோட பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல. லவ் பற்றி தான் படம்ன்றதால மெயின் லீடான கவின் அண்ட் பிரீத்தி லவ்வை கூட இவங்க பெருசாக இன்டெப்த்தாக கொண்டு போவே இல்லைங்க. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட லவ் பாண்டிங் இருக்குன்றதையே பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாததுனால அவங்க லவ்வில் வர பிரச்சனையும் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஹியூமர்ஸ்மே சில இடங்கள் ஃப்ளாட்டாக தாங்க போச்சு. சிரிப்பே வராத காமெடி கூட அங்கே இங்கேன்னு சிலது இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு லென்த்தி ஃபீல் கொடுக்க தாங்க செஞ்சுது. செகண்ட் ஆஃபும் செல்ஃப் ஸ்டார்ட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கவின் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாரு. ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை காமிச்சிக்க நினச்சதால சில முன்னணி ஹீரோஸோட சாயல் இருக்க தான் செய்யுது. அடுத்து கவின் ஃப்ரெண்டாக வர ஆர்ஜே விஜய் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட கவுண்டர்ஸ்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு. அடுத்து விடிவி கணேஷ் பெரும்பாலான இடங்களில் சிரிக்க வச்சுருந்தாலும் சில இடங்களில் ஃப்ளாட்டாக தாங்க கொண்டு போயிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காமெடிஸும் சிரிப்பை வர வச்சுது. ஹீரோயின் பிரீத்தி அஸ்ட்ரானியோட கேரக்டர் ஆர்க் நல்லா அமையலனாலும் கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. எல்லா சீன்ஸும் கன்வின்சிங்காகவே பண்ணியிருந்தாங்க. சீனியர் ஆர்டிஸ்டான தேவியன் அண்ட் கௌசல்யாவுக்கு கேரக்டரும் சரி மேக்கப்பும் சரி சுத்தமாக செட் ஆகவே இல்லைங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டன் இஸ் அ ஜெம்முங்க. மூவிக்கு இவர் மியூசிக்னால சோல் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் சொன்னோன்னு ஒரு ரகத்தில் இருந்துச்சுங்க. எல்லாமே ஹிட் வைப்பில் தான் கொடுத்துருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் 5 song டெம்ப்ளேட்டில் சாங்ஸை ப்ளேஸ் பண்ணதுனால கதையோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு. பர்டிகுலராக செகண்ட் ஆஃபில் பிரேக்கப் சாங் ஒரு மாதிரி ரிச் அண்ட் ஸ்டைலிஷ் டோன்லேயே மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நேரேஷன், ஜென் மார்டன் மியூசிக், ஹியூமர் சீக்வன்ஸ், மெயின் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எமோஷனல் கனெக்ட், லென்த்தி அண்ட் ஸ்லோ பேசிங் ஸ்க்ரீன் பிளே, சிரிப்பே வராத சில காமெடி ட்ராக், கிளைமேக்ஸ் போர்ஷன் அண்ட் பிரேக்கப் சாங். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசி ட்ராமாவை எந்தவித எமோஷனல் கனெக்ட் இல்லைனாலும் ஹியூமருக்காகவே பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இந்த படம் இருக்கும். அண்ட் ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். ஒரு 2-3 கிஸ் சீன்ஸ் யதார்த்தமாக இவங்க காட்சிப்படுத்தினாலும் ஃபேமிலியோடு பார்க்கணுமான்றது உங்களோட சாய்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த எமோஷன்லெஸ் கிஸ். Cinematics rating for this movie is 6 out of 10. Thank you guys.